நான் உங்க ஆர்ட்ஃபுல் சபி. இன்னைக்கு வீடியோல நம்ம ஹவுஸ் என்ட்ரன்ஸ் கீழ நிலப்படி இருக்கு இல்லையா? அதுல சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் பண்ண போறோம். யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ட்ரெடிஷனல் மெத்தடான குங்குமம், மஞ்சள், கோலமாவு போட்டு அழகா இந்த நிலவாசல் படிய நம்ம டெக்கரேட் பண்ணுவோம். இன்னைக்கு நவீன காலத்துல அது சாத்தியம் இல்லன்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த எபிசோட் நான் வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோவ டெடிகேட் பண்றேன். மத்தவங்க நீங்க எப்பொழுதும் போல மஞ்சள் அப்ளை பண்ணி, குங்குமம் பொட்டு இட்டு அழகான கோலங்கள் நீங்க வரையலாம். அது முடியாதவங்க, ஆனா வீட்டு நிலப்படி ரொம்ப அழகா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க, இந்த ஐடியாவ ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டு, ஸ்டென்சில்ஸ் இந்த மாதிரி கடையில ரூ. 30க்கு விக்குது. இந்த ஸ்டென்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல பெயிண்ட் அடிக்கும்போது கூட எங்கெங்கெல்லாம் நம்ம பேட்டர்ன்ஸ் வேணுமோ அங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக் ஷீட்ல இருக்கிறதுனால, நம்ம வாஷபிளா எப்ப வேணாலும் இத வாஷ் பண்ணி அழகா ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இத நான் அழகா பிளேஸ் பண்ணிடுறேன் நிலவாசல் படியில. அதுக்கப்புறமா எப்பொழுதுமே இந்த மாதிரி நம்ப வொர்க் பண்ணும்பொழுது ஸ்டென்சில் வச்சு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரஷ் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது நான் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கவே இல்ல. அதனால இப்போ நான் பிரஷ் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா வந்து வேற என்கிட்ட ஸ்பாஞ்ச் இப்பதைக்கு இல்ல. இல்ல நீங்க துணி இருந்ததுன்னா துணி வச்சு ஒத்தி எடுக்கலாம். இந்த ஸ்பாஞ்சுன்னு பண்ணும்போது தான் அந்த ஸ்டென்சில் அழகா அப்படி இப்படி வெளில வராம இருக்கும். பிரஷ் யூஸ் பண்ணா என்ன ஆயிடுதுன்னா, அந்த பிரஷ்ஷோட பிரிசில்ஸ் இருக்கு இல்லையா? அது ஸ்டென்சிலுக்கு உள்ள அப்ளை ஆயிட்டு, அந்த ஸ்டென்சிலோட ஷேப்பயே மாத்திருது. அங்கங்க குச்சி குச்சியா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இப்ப ரொம்ப மெதுவா கையில பெயிண்ட் அடிச்சுட்டு, இல்லன்னா வேற ஏதாவது பேலட்ல வச்சுட்டு, பெயிண்ட் ரொம்ப கம்மியா எடுத்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணா தான், நமக்கு ஸ்மட்ஜ் ஆகாம எப்படி நம்ம கண்ல மை வந்து அப்ளை பண்ணோம்னா, ஸ்மட்ஜ் ஆகி கீழ ஒரு மாரி பண்ணுதோ, அதே மாதிரி ஆயிடுச்சு இதுக்கும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இந்த மாரி ஸ்டென்சில் எங்க நீங்க யூஸ் பண்ணாலும், ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்க அப்டின்றத நான் சொல்லிடுறேன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, அழகா பிங்க், கிரீன், ஒயிட் காம்பினேஷன்ல குடுத்துட்டுருக்கேன். இப்ப நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நிலைவாசல் படி அப்டின்றத அழகா டெக்கரேட் பண்ணணும் அப்டின்னு இருக்கு. எஸ்பெஷலி தெலுங்கு பீப்பிள். நான் மென்ஷன் பண்றேன். நான் தமிழ் பொண்ணு தான். ஆனா தெலுங்கு பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹவுஸ் என்ட்ரன்ஸ டெக்கரேட் பண்றாங்க பாருங்க. அவ்ளோ அழகா பண்றாங்க. சூப்பரா கோலம் போடுறாங்க. நம்பளும் கோலம் போடுறதுல ஒண்ணும் சளைச்சவங்க கிடையாது. ஆனா, அவங்க அந்த நிலவாசல் படி அழகா வச்சுக்கிறாங்க பாருங்களேன். அது ரொம்ப கியூட்டா இருக்கு. அதுக்கு அவங்க நெறைய பேர்லாம் கூட வைக்கிறாங்க. ஆக்சுவலா நான் அதுல இன்ஸ்பயர் ஆகி தான் இது வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம தமிழ் கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா, சாணம் தெளித்து கோலம் போட்டு வீட்டு வாசப்படியில வந்து மஞ்சள், குங்குமம் நம்மளுடைய என்ன சொல்றது? சிவனா இருந்தா அவங்கள வணங்குறவங்க, பெருமாளா இருந்தா அவங்கள வணங்குறவங்க அந்த நிலவாசப்படியில அந்த மஞ்சள், குங்குமம் பொட்டு இட்டு, அதுக்கு ஏத்தார் போல வந்து நம்ம அடுத்த ப்ரொசீஜர் கோலமும் வாசல்ல போட்டுட்டு நகர்ந்துருவோம். ஸோ இன்னும் மேல போனா தெலுங்கு பீப்பிள் இந்த மாதிரி நிலவாசப்படியிலயுமே மஞ்சள், குங்குமம் இட்டு, கோலம் போட்டு அழகா ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லயுமே பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்லயும் இதெல்லாம் ஃபாலோ பண்றவங்களும் இருப்பாங்க. ஆனா நகரத்துல நமக்கு வந்து காலையில எழுந்து சாப்பாடு செஞ்சு கிளம்புறதுக்கே நம்மளால முடியாத பொழுது, இதெல்லாம் சாட்டர்டே, சண்டேல ஒதுக்கினா, சாட்டர்டே, சண்டே வேற வேலைகள்லாம் நமக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல, இந்த மாதிரி நீங்க இயர்லி ஒன்ஸ் இல்லன்னா மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அழகா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். இந்த பெயிண்ட் பண்றதுலயுமே 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா யூஸ் பண்ற அக்ரிலிக் ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா? அத நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, வாரம் ஒரு வாட்டி கூட நீங்க வந்து வீடெல்லாம் தொடைக்கும் பொழுது, இதையும் தொடச்சு எடுத்துறலாம். இது வந்துரும். அதுவே நீங்க வந்து ரொம்ப பெர்மனன்ட்டா ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ற பெயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த கதவுக்கெல்லாம் அடிப்போம் பாருங்க. அந்த மாதிரி எமல்ஷன் பெயிண்ட் வந்து கெடைக்கும். அத வாங்கி நீங்க அடிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வருஷக்கணக்கா அப்படியே இருக்கும். அதுவும் மரத்துல இப்ப நான் பார்த்தீங்கன்னா, மரக்கதவுல தான் அந்த கீழ இருக்கிற அந்த நிலவாசப்படியில வரைஞ்சுட்டு இருக்கேன். அப்ப இதுக்கு கூடவே மேல நீங்க ஒரு வார்னிஷ் கோட்டிங் கடையிலேயே அந்த ஹார்ட்வேர் கடையிலேயே விக்கும். அந்த வார்னிஷ் கோட்டிங் வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் மேக்ஸிமம் 5 வருஷம் கூட இது நல்லா நிலைச்சு நிக்கும். ஏன்னா மழை டைம்ல வரும்போது தான் மரம் கொஞ்சம் தண்ணி பட்டு ஊறும் இல்லையா? அந்த டைம் வேணா கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. நல்ல கதவா இருந்தா, நல்ல மரமா இருந்தா, அதுவும் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. அப்படி இல்லாம நான் அடிக்கடி வந்து என்னோட ஹவுஸ் என்ட்ரன்ஸோட அந்த டிசைன மாத்திட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நான் இப்ப அக்ரிலிக் அண்ட் ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்றேன் இல்லையா? அது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எப்பப்ப இந்த டிசைன் பிடிக்கலையோ, இல்ல போர் அடிச்சிருச்சோ, நீங்க அப்பப்ப வந்து அழகா வந்து இத சோப் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்ப கால் பட்டாலாம் இது அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா, இது அழியவே அழியாது. நீங்க வந்து எப்போ இத வந்து சோப் வாட்டரோ, இல்ல வந்து பிரஷ் யூஸ் பண்ணி நல்லா கிளீன் பண்றீங்களோ, அப்பதான் இது அழியும். இப்ப சைட்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் டிசைன் குடுத்துடுறேன். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா,
ரொம்ப கியூட்டான நிலவாசல் படி அழகான வரைஞ்சு இந்த ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். இப்ப நெறைய பேர் என்ன கேட்பீங்க, இந்த கலர் காம்பினேஷன் நம்ம இப்படி குடுத்துருக்கோம் இல்லையா? பிங்க் பிங்க் கலர்ல குடுத்துருக்கோம். இதே நீங்க ப்ளூ கலர்ல, கிரீன் கலர்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இன்னமும் நெறைய பேர் என்ன கேட்பீங்க, "நீங்க அழகா ரூ. 30க்கு ஸ்டென்சில் வாங்கிட்டீங்க. எங்களுக்கு எப்படிங்க ஸ்டென்சில் கிடைக்கும்?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டென்சில் அப்படின்னு இல்லாதவங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப அதுக்கு ஒரு மெத்தட் நான் பண்ண போறேன். அத ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இந்த வாசப்படி எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா பார்க்கறதுக்கே. எப்பவுமே அந்த மஞ்சள், குங்குமம் அந்த கலருக்கு ஒரு பவர் இருக்குங்க. அடுத்து இந்த மாதிரி இந்த ஸ்டென்சில் ப்ரிப்பரேஷன்க்காக நம்ம பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். நீங்க சார்ட் பேப்பர் அந்த மாரிலாம் எடுத்தீங்கன்னா, சில நேரம் ஊறிடும். உங்களுக்கு முடிக்கிறதுக்குள்ள ஸ்மர்ஜ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பட்டர் பேப்பர் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பக்கம் நல்லா ஸ்மூத்தா இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களால வரைய முடியும். அந்த இடத்துல வரையக்கூடிய இடத்துல வரைஞ்சுட்டு, அந்த கீழ இருக்கிற இடத்துல நீங்க அப்படியே நிலத்துல பதிய வச்சுடலாம். சரிங்களா? ஸோ அதே டிசைன நான் இப்ப வரையறேன். வரைஞ்சு இத கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா, நம்மளுடைய ஹோம்மேட் ஸ்டென்சில் அப்படின்றதும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீங்க இத OHP ஷீட்லயும் வரைஞ்சு வச்சிடலாம். இல்லன்னா, சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் நம்ம போட்டு வைக்கிற அந்த அட்டைகள் வீணா இருக்கும் இல்லையா? பிளாஸ்டிக்ல இருக்கும். அந்த அட்டைய நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லன்னா ரொம்ப திக்கான இந்த லேமினேஷன் ஷீட்டுன்னு இருக்கும் இல்லையா? லேமினேஷன் ஷீட்டுன்னு ப்ரவுன் ஷீட் போடுற பசங்கலாம் வாங்குவீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க அந்த லேமினேஷன் ஷீட்ட கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு இந்த மாரி ஸ்டென்சில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட் பேப்பர் அந்த மாதிரி தண்ணியால் ஊறக்கூடிய பொருட்கள அவாய்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு நல்லது. ஸோ இந்த ஸ்டென்சில் அதே மாதிரியே நம்ம எத்தன பூ டிசைன் வேணுமோ அதே மாதிரி பண்ணி, நம்ம நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர்ல கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா, இன்னொரு பக்கம் உங்களுக்கு லைட்டான லேமினேஷன் குடுத்திருக்கிறதுனால, அந்த இடத்துல பாலிஷ்டு சர்ஃபேஸா இருக்கிறதுனால, உங்களுக்கு கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அத மட்டும் நீங்க அழகா கட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த கியூட்டான ஸ்டென்சில் அப்படின்றது ரெடி ஆயிடும். நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல நெறைய ஸ்டென்சில் வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு நெறைய கிராஃப்ட் ஐடியாஸும் பண்ணியிருக்கோம். நீங்க அதெல்லாமே நம்மளோட வீடியோ செக்ஷன்ல போயிட்டு தாராளமா பார்க்கலாம். ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கிராஃப்ட்ஸ் எல்லாம் எது எது அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த சூப்பரான ஸ்டென்சில் ஐடியாவோட ஒரு அழகான ஹவுஸ் என்ட்ரன்ஸ் வீடியோவும் நம்ம பார்த்துருக்கோம். எப்பவுமே வாசல்ல நம்ம நல்ல நல்ல அழகான விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் வைக்கும்போது, அத நம்ம வீடே கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதனால தான் வாசலுடைய அந்த என்ட்ரன்ஸ மட்டும் ரொம்ப அழகா வச்சுப்பாங்க. அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னா, ராமரோ, இல்லன்னா சிவபெருமானோ, யாரோ ஒரு சாமியோட அந்த அழகான ஒரு உட்கார்வ்டு பொருளையும் அங்க நிலவாசப்படியில வச்சிருப்பாங்க. நெறைய பேரோட வீட்ல அந்த வழக்கமும் இருக்கு. ஸோ அதே மாதிரியே குலதெய்வத்துடைய அந்த படங்கள வைக்கிறது. அதுக்கப்புறமா சூரிய பகவான், அதுக்கப்புறமா கால பைரவர் அந்த சூரியன் மாதிரியே இருக்கும் பாருங்க கருப்பா, அது வைக்கிறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமா நம்ப ட்ரெடிஷன்ல பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ம வீடு அப்படின்றது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்க வேண்டிய ஒரு இடம். அங்க நெகட்டிவிட்டிக்கு ஒரு பெர்சன்ட் கூட நம்ப அனுமதி தரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ட்ரன்ஸ்லயே இவ்ளோ பாசிட்டிவிட்டிய நம்ம குடுக்குறோம். ஸோ இவ்ளோ விஷயம் நம்மளோட கல்ச்சர்ல இருக்குன்னா காரணம் இல்லாமயா இருக்கும். அப்ப அத ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு இருக்கு? தாராளமா பண்ணலாம் இல்லையா? ஸ்டென்சிலும் சூப்பரா வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாரி ஸ்டென்சில் ப்ரிப்பேர் பண்ணி உங்க வீட்டு வாசலையும் அழகா டெக்கரேட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க.